Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. செங்கல்பட்டு அருகே தந்தையை அடித்து கொன்று மகனே மண்ணில் புதைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த படாலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் புலிப்புற கோயில் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தின் சுடுகாடு அருகே உள்ள பாலாற்றங்கரை மணலில் கடந்த 25ஆம் தேதி உடல் மட்டும் புதைக்கப்பட்டு முகம் மட்டும் அடிபட்ட நிலையில் ஒரு உடல் இருப்பதை கண்ட கிராம மக்கள் உடனே போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்த உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் இறந்தவர் சங்கர் என்றும் இவர் ஒரு செங்கல் சூளையில் வேலை பார்த்து வந்தவர் என்பதும் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து சங்கரின் மகன் மற்றும் உறவினர்களிடம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி போலீசாரை அதிர்ச்சி அடையச் செய்தது. திருக்கழுக்குன்றம் அருகே ஆனூர் கிராமத்தில் உள்ள ஒரு செங்கற்சூளையில் சங்கர், அவரது மகன் முருகன் மற்றும் அவரது மருமகள் அமுலு ஆகியோர் வேலை பார்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் மாமனார் சங்கருக்கும் மருமகள் அமுலுவிற்கும் தகாத உறவு இருந்து வந்துள்ளது. இதனை பல முறை முருகன் கண்டித்தும் இருவரும் கேட்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து சம்பவத்தன்று இரவு தனது தந்தையும் மனைவியும் ஒன்றாக இருப்பதைக் கண்டு ஆத்திரமடைந்த முருகன் தனது தந்தை சங்கரை அருகில் இருந்த செங்கல்லை கொண்டு தலை மற்றும் முகத்தில் கடுமையாக அடித்து தாக்கியுள்ளார். இதில் சங்கர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் தான் கொலை செய்தது வெளியே தெரிந்துவிடுமோ என பயந்து போன முருகன் தனது மாமனார் ரவியிடம் நடந்தவற்றை கூறியுள்ளார். இந்த நிலையில் கொலையை மறைக்க இருவரும் திட்டமிட்டுள்ளனர். அதன்படி முருகன் தனது இருசக்கர வாகனத்தில் தனது தந்தை சங்கர் உடலை நடுவில் வைத்துக் கொண்டு படாலம் அருகே உள்ள புலிப்புற கோவில் பாலாற்றுக்கரை அருகே கொண்டு சென்றனர். அப்போது கையில் மண்வெட்டி எதுவும் இல்லாததால் சுமார் 1.5 அடி ஆழத்திற்கு கையாலேயே இருவரும் பள்ளம் தோண்டி இறந்த சங்கரின் உடலை புதைத்து அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து அப்பகுதியில் இரத்த வாடை வீசியதால் நாய்கள் அந்த பகுதிக்கு சென்று மண்ணை தோண்டியதாக சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து காலையில் அப்பகுதியில் முகம் மட்டும் வெளியே தெரிந்த உடலை கிராம மக்கள் கண்டு போலீசாருக்கு தகவல் அளித்திருக்கின்றனர். பின்னர் சாலையோர சிசிடிவி கேமராக்களை ஆய்வு மேற்கொண்டதில் மகன் முருகனும் மாமனார் ரவியும் சேர்ந்து சங்கரை இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லும் காட்சியை வைத்து இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இருவரும் உண்மையை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து படாலம் போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மனைவியுடன் தகாத உறவில் இருந்த தந்தையை கொன்று மாமனாருடன் சேர்ந்து மகனே மண்ணில் புதைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.